அகதா கிறிஸ்டியின் லார்ட் எட்ஜ்வேர் இறந்துவிட்டார். அத்தியாயம் 13. புது சீமானின் கண்கள் துரிதமாக இயங்கின. எனக்குள் நிகழ்ந்து கொண்டிருந்த தேடலை கிரகித்துவிட்டார். எனவே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க என்று நேசமுடன் சொன்னார். பெரியம்மா ஜானே அளித்த இரவு விருந்து. அந்த விருந்துல வந்தவனின் முக சாயலை என்னிடம் கண்டுபிடிச்சிட்டீங்க. திருமிகு பாயிரோவுக்கு ஏற்ற மூடிதான் நீங்க. அந்த விருந்துல என்னை யாரும் ஆழமா கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சிருந்தேன். பாயிரோ காரியதரிசி கரோலுக்கும் சீமான் எட்ஜ்வேரின் மகள் கெரால்டுக்கும் வணக்கம் கூறி விடை பெற்று கொண்டிருந்தான். கிளம்பினோம். வாசல் வரை உங்களோடு நானும் வரேன் என்றபடி உற்சாகமாய் எங்களுடன் வந்தார் புது சீமான் மார்ஷ். எங்களுக்கு முன் வழிகாட்டியபடி மாடிப்படிகளில் இறங்கிக் கொண்டிருந்த மார்ஷ் பேசியபடி இருந்தார். விசித்திரமான மாற்றங்கள் கொண்டது வாழ்க்கை. வீட்டை விட்டு துரத்தியடிக்கப்பட்டது ஒரு நாள். ஆனால் எட்ஜ்வேர் என்னும் ஆல விருட்சம் பரம்பரையின் முதல் தலைமகனாய் சீமானாய் மறுநாள் என் வாழ்க்கையில்தான் எத்தனை அசாதாரண மாற்றம்! என் பெரியப்பா கொஞ்சமும் வருத்தப்படாம இந்த அரண்மனையை விட்டு என்னை உதைத்தே துரத்தினார். எப்பொழுது தெரியுமா? 3 வருடங்களுக்கு முன்னால். இந்த கதை பற்றியெல்லாம் நீங்களும் அறிந்திருப்பீர்கள்னு எதிர்பார்க்கிறேன். நீங்க கூறிய உண்மைகளை கேள்விப்பட்டேன் என்றான் பாயிரோ. நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய இடத்து சமாச்சாரம். கொலையானவரால் விரட்டியடிக்கப்பட்டவன் என்ற பட்டத்தோடு முந்திரி கொட்டையாய் இப்பொழுது எல்லோரும் முன்னும் நான் மோப்பம் தேடி அலையும் ஒரு உண்மையான துப்பறியும் அதிகாரி இந்த துப்பினை விட்டுவிடுவாரா என்ன? அசட்டு சிரிப்பு சிரித்தார். இப்பொழுது அடுக்களை அருகே வந்திருந்தோம். அதன் கதவினை ஓங்கி தள்ளி திறந்தார். கிளம்பும் முன் ஏதாவது குடிச்சிட்டு போகலாமே? பாயிரோ மறுத்துவிட்டான். நானும். ஆனால் இளைய மார்ஷ் கொஞ்சம் மதுவையும் சோடாவையும் கலந்து மளமளவென நிறுத்தாமல் குடித்து தீர்த்துவிட்டு தொடர்ந்து குதூகலமாய் பேசலானார். ஒரு கொலையால் கடன் கொடுத்தவர்களின் சிம்ம சொப்பனமாய் இருந்த நான் தொழிலதிபர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாய் மாறிவிட்டேன். நேற்று வாழ்வே விழுந்துவிடும் போல அழிவு என்னை பார்த்து முறைத்து கொண்டு நெருங்கியது. இன்று தாராளமாய் ஏராளமாய் அபரிமிதமாய் ஆகிவிட்டேன். பணத்தை பொறுத்தவரை மனதார சொல்கிறேன் திரு பாயிரோ, வாழ்க பெரியம்மா ஜானே. இன்னொரு முழு கோப்பை முழுக்க குடித்துவிட்டு சிறு தள்ளாட்ட நிலையோடு பேசலானார். தெரியாம தான் கேட்குறேன் திரு பாயிரோ, இங்கு நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? 4-5 நாட்களுக்கு முன்பு பெரியம்மா ஜானே அகந்தையும் ஆணவமும் கொண்ட அவரை அவமானப்படுத்தி வாழும் கொடுங்கோலன் எட்ஜ்வேரிடமிருந்து அவரை விடுவித்து தூக்கிச் செல்லும் ராஜகுமாரன் தான் யார் அப்படின்னு உணர்ச்சி பெருக்கில் உங்களிடம் உரக்க கத்தினார். உடனே மறுநாளே விடுவிக்கப்பட்டு விட்டார். உங்க ஆட்கள் யாராலும் அவருக்கு விடுதலை அளிக்கப்படலேன்னு நம்புறேன். துப்பறியும் நிபுணர் திருமிகு எர்குல் பாயிரோ, படும் சுத்தமான திட்டமிடப்பட்ட குற்றம் சீமான் எட்ஜ்வேரின் கொலை. என்ன, இப்படி ஒன்றும் இல்லையே? பெரியம்மா ஜானேவை குளிர்விக்க ஒருவேளை நீங்களே கூட? வெறித்தனமாய் சிரித்தார் மார்ஷ். போதை கூட கூட அவர் மன அழுத்தம் எண்ணங்கள் தளர்ந்து கொண்டே இருக்கின்றன. பாயிரோ மெலிதாய் சிரித்தான். என்னை வரும்படி பணித்திருந்த மிஸ் கெரால்டின் ஆணைக்கு கட்டுப்பட்டு இங்கு வந்தேன். ஜாக்கிரதையான பதில். நீங்க இங்கு உண்மையா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தேவை இதுதான். ஏதோ காரணத்துக்காக நீங்களாகவே உங்களை சீமான் எட்ஜ்வேரின் கொலை வழக்கில் ஈடுபாடாக புகுத்தி கொண்டிருக்கீங்க. என்ன காரணம் அது? எனக்கு கொலை என்று ஒரு மரணத்தின் மீது சந்தேகம் எழுந்துவிட்டால் அதன் உண்மை புலப்பட்டாக வேண்டும் சீமான் மார்ஷ். மறுபடியும் மேம்போக்கான பதில்.
மிக எச்சரிக்கையாய் பேசுறீங்க. அப்படி நீங்கள் எச்சரிக்கையாய் இருப்பது வெளிப்படாமலே இந்த எச்சரிக்கையை பெரியம்மா ஜானேவுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கலாம். ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா? அன்றிரவு விருந்தில் நானும் வந்திருந்த போது வந்திருக்கும் இந்த புதியவன் யார் என்ற எச்சரிக்கையே இல்லாம எப்படி வெறுமையாய் இருந்தார் அவர். அதை கவனிச்சிங்களா? ஆச்சரியமாகி போனேன். பனிமூட்டம் போன்ற சிறு குழப்பம் கூட ஏற்படாமல் இருந்து விட்டாரே. உங்களை முன்னமையே அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கலாம். அவர் கல்யாணமாகி எட்ஜ்வேருடன் குடித்தனம் நடத்த வருவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னமே நான் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டேன். அவரின் முகம் முழுவதும் வியப்பித்திருந்த குதூகலம் சற்றே வற்றியது. மெலிதாய் தொடரலானார். மிக அழகிய பெண்ணவள். வைத்து குடும்பம் நடத்த தெரியல இந்த எட்ஜ்வேருக்கு. கவர்ச்சி புயல். ஆயினும் நுட்பமில்லை, சாதர்த்தியமில்லை, நுணுக்கமான சூட்சமம் இல்லை. நினைத்ததை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்னும் வெறி மட்டுமே. பாய்ரோ சிறு சிரிப்பு கலந்து ஆமோதித்தான். மார்ஷ் சிறு ஆர்வம் பொங்க கேட்டார். எனக்கென்னவோ பெரியம்மா ஜானே இக்கொலையை செய்திருக்க மாட்டார்னு நீங்க நினைப்பதாய் தோணுது. உங்களையும் வளைத்து போட்டு விட்டாரா என்ன? பசை உள்ளவர்களை வளைத்து போடுவதே அவர் கலை. அழகின் மீது நான் அபரிதமித சிலாகிப்பு மிகுந்தவன் நான். ஆனா இதையும் விஞ்சி ஒன்று நிற்கும். அது எது தெரியுமா? குற்றம் என்று ஒன்று தெரிந்துவிட்டால் அது துலங்க சாட்சிகளை நான் தேடும் தர்மம். கடைசியாய் நான் சொன்ன வார்த்தைகளை பதிய வேண்டும் என்னும் இலக்கோடு மிக மெதுவாய் அதே சமயம் அழுத்தமாய் உரைத்தான் பாய்ரோ. சாட்சி? கூராய் கேட்டார் சீமான் மார்ஷ். தன்னில மிதக்க மட்டுமே தெரிஞ்சுள்ள உங்களுக்கு நடந்துள்ள உண்மை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை சீமான் மார்ஷ். நேற்று இங்கு மிஸ்ஸஸ் ஜானே காணப்பட்டதா சொல்லப்படும் இரவு பொழுதுல அவர் சிஸ்விக்கில் ஓர் இரவு விருந்துல இருந்திருக்கார். தானும் இதனை அறிந்திருப்பதாய் சொன்னார் மார்ஷ். தொடர்ந்தார். கடைசியாய் கிளம்பி போயிருக்கார். நிலையான மனம் கொண்டிராத பெண் ஜென்மம். 6 மணிக்கு தன் உடல்நிலை முழுவதையும் மெத்தையில தூக்கி போட்டு படுத்துக்கொள்கிறார். யார் வந்து சொன்னாலும் கேட்க போவதில்லைன்னு ஓய்வெடுக்க ஆரம்பிக்கிறார். ஆனா 10வது நிமிஷத்திலேயே உடல் நலமில்லைன்னு சொல்லிக்கிட்டு படுக்க போனவர் டக்குன்னு எழுந்து முடிவை மாற்றிக்கொள்கிறாராம். 10 நிமிஷத்துல உடம்பு சோஸ்தமாகிவிட்டது என்கிறார். என்ன திரு பாய்ரோ, உங்களுக்கு அவர் சிறப்பா அறிமுகமானவருங்கிறதுக்காக அவர் என்ன சொன்னாலுமா நம்புவீங்க? வேணுமுன்னே அவர் மீது நான் பழி சுமத்தல, ஆனா நம்பும்படியா இல்லையே என்று புது சீமான். ஓஹோ, இப்போ உங்க நினைப்புல என்ன கடந்துகிட்டு இருக்குன்னு என்னால படிக்க முடியவில்லைன்னு நினைக்காதீங்க. இந்த வழக்குல இயற்கையா சந்தேகப்படும்படி இருப்பது நீதான்னு எண்ணுறீங்க. என்னை தப்பிப்பற்ற பாவப்பட்ட மருமான் இல்லையா என்றார். நாக்கிலிருந்து கிண்டலான ஓசையை எழுப்பி காட்டினார் மார்ஷ். போகவே மாட்டேன்னு அடமாய் முடிவெடுத்துவிட்டு மருந்து மாத்திரையெல்லாம் போட்டு விழுங்கி பெரியம்மா ஜானே ஓய்வெடுத்து கொண்டிருந்த பொன்மாலை பொழுதுல நான் கடற்கரையில உலவிக் கொண்டிருந்ததாய் யாராவது சொல்லியிருந்தா அவனை உலுக்கி எடுத்து நான் அங்கிருந்ததற்கான காரணத்தை வாங்க அல்லாடாதீங்க திருமிகு பாய்ரோ. நான் அங்குதான் இருந்தேன். இப்படி சொன்னதும் ஒருவேளை திட்டம் தீட்டி உலவிக் கொண்டிருந்திருப்பானோ, அல்லது ஒருவேளை நரிப்பயலான இந்த மார்ஷ் தான் நேற்றிரவு பொய் தலைமுடியெல்லாம் வைத்து மாறுவேடம் பூண்டு தன்னை ஜானேயை அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இங்கு வந்து சென்றவனோ. இப்படியெல்லாம் உங்களோடு அதிநுட்பமான மூளையை குழப்பிக்காதீங்க.
தான் சொல்வதில் முழு திருப்தி கொண்டு நாங்கள் இருவரும் என்ன பிரதிபலிக்கிறோம் என ஒரு முறை பார்த்து கொண்டார் மார்ஷ். இவன் சம்பவ இரவன்று இங்கு வந்திருந்தானா என தன் தலையை ஒருபுறமாய் சாய்த்து கொண்டு உன்னிப்பாய் மார்ஷை பார்த்து கொண்டிருந்தான் பாய்ரோ. எனக்கென்னவோ மார்ஷ் போதை வெகுவாய் ஏற புலம்புவதாய் பட்டது. எட்ஜிவேரை கொல்ல என்னிடம் இலக்கு உள்ளது. இலக்கு? இப்போ உங்களுக்கு நான் மிக மதிப்பு வாய்ந்த தகவலை ஒரு அன்பளிப்பாய் தரப்போறேன். என் மாளிகைக்கு வந்திருக்கீங்க, அன்பளிப்பில்லாமலா? நேற்று காலை சீமான் எட்ஜ்வரை பார்க்க நான் வந்திருந்தேன். ஏன் இப்படி கேட்கலாம். நீங்க பணம் கேட்க? ஆமாம், நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு இன்னும் கேளுங்க. பணம் கேட்டு வந்திருந்தேன். தம்புடி இல்லை என்று கொடூரமாய் கத்தினார். வெறும் கையோடு வெளியேறினேன். அதே இரவுல சீமான் எட்ஜ்வேர் காலமாகிறான். சீமான் எட்ஜ்வேர் காலமானார். சிறப்பான தலைப்பு இல்லையா? சீமான் எட்ஜ்வேர் காலமானார். புத்தக கடையில் தொங்கும் துப்பொறியும் நாவலின் தலைப்பு போல. கொஞ்சமாய் நிறுத்தினார். கண்கள் இழுத்து கொண்டன. பிறகு மறுபடியும் சற்றே நிலையானார். இப்பொழுதும் பாய்ரோ ஒரு வார்த்தை பேசவில்லை. உங்களோட அமைதி என்னை கொல்லுது மிஸ்டர் பாய்ரோ. ஏஸ்டிங்ஸை பாருங்க, ஏதோ பேயை பார்த்து விட்டது போல, அல்லது இன்னும் சில நொடிகளில் அப்படி ஒரு விகாரமான ஒன்றை பார்க்க போவது போல விக்கித்து போய் உட்கார்ந்திருக்கிறார். எதுக்கு இப்படி பயப்படுறீங்க ஏஸ்டிங்ஸ்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதிர்பாராத முடிவு இதோ வந்துக்கிட்டே இருக்கு. எதில் விட்டேன்? ஓ, ஞாபகம் வந்துட்டது. நரித்தந்திரம் மிகுந்த எனக்கு எதிரான வழக்கு, அதில்தானே விட்டேன். விவாகரத்தினை காரணம் காட்டி பழி பெரியம்மா ஜானே மீது எரிபடணும். சீமான் எட்ஜ்வேரின் மருமான் வேறு யாருமல்ல, அதுதான் நான். இந்த மருமான் ஒரு காலத்துல சிறப்பான பெண் கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பதில் மேடையில் புகழ் பெற்றிருந்த இந்த மருமான் தனது பழுத்த அனுபவத்தை நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அரங்கேற்றுகிறான். பெண் தன்மை மிகுந்த குரலில் ஜானே காட்டும் ஒருவித கவர்ச்சி கிறக்கத்தை காட்டி வந்திருப்பது ஜானே என்று பட்லரிடம் அறிவித்துவிட்டு நளினமாய் இப்படியும் அப்படியும் இடையை ஆட்டி ஆட்டி நடந்து உள்ளே செல்கிறான். எந்த சந்தேகமும் எழவில்லை. ஜானே கண்ணே, வந்துவிட்டாயா என ஓடோடி வருகிறார் சீமான் எட்ஜ்வேர். வந்துவிட்டேன் நாதா என நானும் ஓடிப்போய் அப்படியே அவரை இறுக கட்டிக்கொள்கிறேன். அப்பொழுதே உடனடியாய் அவர் கழுத்தை சுற்றி இறுக்கமாய் கட்டியிருந்த என் கைகளின் உதவியோடு பேனா கத்தியை அவரது கீழ்கழுத்து வழி குத்தி சீவி சாய்க்கிறேன். போலியாய் வந்திருந்த அப்பெண், அதாவது திருவாளர் மார்ஷ் வெளியேறுகிறாள். தன் வீடு வந்து வெட்டி முறித்த களைப்பை தீர தூங்க ஆரம்பிக்கிறாள். சிரித்தார். முதலில் ஒலி கம்மியாய் ஆரம்பித்து சிரிப்பு பின் அடக்க முடியாததாய் வளர்ந்து கொண்டே போயிற்று. அடங்காத போதை. ஆனால் நிறுத்தாமல் மீண்டும் மதுவும் சோடாவும் கலந்து ஒரு கோப்பை அடித்தார். இவ்வளவு நேரம் பேசும் வரை நாற்காலியின் முன்னால் விழுந்து விடுபவர் போல் நகர்ந்திருந்தவர் இப்பொழுது நன்றாய் உள்ளே புதைந்து படுத்தாற்போல் அமர்ந்து கொண்டார். போதையின் வீரியம் அளவுக்கு அதிகமாய் வியர்த்தது. எப்படி இருக்கு நான் விட்ட கதை? உண்மையாய் இருக்கலாம் என்பது போலவே இல்லை. ஆனா மிஸ்டர் பாய்ரோ, இங்குதான் சமாசாரத்தின் கருவே இருக்கு. அது ஏமாற்றம். ஜானேயும் கொலை நடந்த தருணத்தில் விருந்தில் இருக்கிறார். நானோ கடற்கரையில் இருந்திருக்கிறேன். கொலைக்கான இலக்கும் தெரியும். இருவரும் வேறு வேறு இடங்களில் இருந்துள்ளனர். உங்கள் கூட்டத்துக்கு ஏமாற்றம் நிரூபிப்பிக்கிருந்த கோப்பையை வடிகட்டியிருந்தார்.
வயிற்றுக்குள் திருமிகு பாய்ரோ. குற்றவாளி என சந்தேகம் எழும் நபர் குற்றம் நடந்தபோது அந்த இடத்திலேயே இல்லாதது வேறு இடத்தில் இருந்துவிடும் இருப்பின்மைக்கான விவாதம் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று, குறிப்பிட்டு சொன்னார் சின்ன சீமான். துப்பறியும் கதைகளை படிக்க நேரிடும் போதெல்லாம் இருப்பின்மைக்கான விவாதத்தை கதாசிரியரோடு நாளும் மனதில் நிகழ்த்தி பார்த்து கொண்டேதான் படிப்பேன். அது ஒரு சுக அனுபவம். சீமான் எஜ்வேரின் கொலையில் காணப்படும் இருப்பின்மைக்கான விவாதமும் மிக சுவையானதுதான். என்ன சொல்றீங்க? சரி, பேசத் தொடங்கிய பிரச்சனைக்கு வருவோம். அன்று இரவு மூவருடன் நான் இருந்தேன். திருமதி மற்றும் செல்வி. டோர்த்தி மேயர். நாம் மேயர் என்போமே, இவங்க தான் அந்த மூவர். கொழு பணக்கார குடும்பம். இயல் இசை நாடக கலையின் மீது அதிக நாட்டம் உண்டு. கான்வென்ட் தோட்ட பகுதியில் ஒதுக்குப்புறமாய் இக்குடும்பத்துக்கு தனி வீடு ஒன்று இருக்கு. அவ்வீட்டுக்கு பணபலம் நிறைந்து வளரும் இளைஞர்களை அழைத்து விருந்து வைப்பது இவங்களோட வழக்கம். அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு பொருந்தும் வகையில் லண்டனையே விலைக்கு வாங்கும் அளவுக்கு பலத்த பண அந்தஸ்து நிறைந்தும் கட்டுமஸ்தான இளைஞனுமான நான் இருக்கேன். அழைத்திருக்கிறார்கள். இசை நாடகத்தில் எனக்கு ஈடுபாடு உண்டா? கேட்டால் இல்லைன்னு தான் சொல்வேன். ஆனா அன்று வேறு வழியில்லாமல் போயிற்று. செல்வி மேயருடன் அன்று அத்தனி வீட்டில் இடம்பெற்ற இசை நடனத்தில் ஆட வேண்டியதாயிற்று. ஆடினேன். திடீரென்று பழக்கமில்லாமல் ஆடியதால் தொடை இரண்டும் ரத்தம் கட்டி போனது வேறு கதை. புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் பாயிரோ. பெரியப்பாவின் உன்னத குருதி கழுத்திலிருந்து வழிந்து அவர் உயிர் பிடுங்கிய போது நான் வைரத்தோடுகள் அணிந்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்த செல்வி மேயரின் காதோடு என் இதழ் பதிக்கும் அளவுக்கு நெருக்கமாய் நேருக்கு நேர் கட்டி அணைத்து கொண்டு கசிந்த மெல்லிய இசைக்கு இயந்து போய் ஆடிக்கொண்டிருந்தேன். இதுதான் உண்மை திருமிகு பாயிரோ. புதைந்து கிடந்த தனது இரு கையில் இருந்து தனது இந்த நீண்ட உரையாடலை முடித்து கொண்ட மார்ஷ் வளைந்தெழுந்து முன்னுக்கு வந்தார். கிளம்பிய உங்களை நிறுத்தி நான் அறுத்து தள்ளிட்டேன்னு நினைக்கிறேன் என்றார். சிறு நமட்டு சிரிப்பு சிரித்தபடி, இன்னும் ஏதாவது கேட்கணுமா? நீங்க எங்களோட நேரத்தை வீணடிக்கல மார்ஷ். புது தகவல்கள் தந்திருக்கீங்க என்று விட்டு மேலும் வர்ணிக்காமல் நிறுத்தி கொண்ட பாயிரோ, வேறு ஏதாவது கேள்வி என நீங்க மிக கனிவாய் அனுமதி தந்துள்ளபடியால் ஒரே ஒரு சிறு கேள்வியை மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன் என்றான் பாயிரோ. நான் சுறுசுறுப்பானேன். பீடிகை போடுகிறான் பாயிரோ. எனில் கேட்கப் போகிற கேள்வி ஆழமாகவும் அதிரடியாகவும் தான் இருக்கப் போகின்றது. சற்றே சிந்தித்து பார்த்தேன். அந்த அளவுக்கு அதிரடியான கேள்வி எதுவும் எனக்குள் தோன்றவில்லை. என்னதான் கேட்கப் போகிறான் என விறுவிறுப்பானேன். தாராளமாய் கேட்கலாம் என்றார் மார்ஷ். சீமான் மார்ஷ், எத்தனை நாட்களா நீங்க மிஸ் கர்லோட்டா ஆடம்ஸுடன் பழகி வந்தீங்க? பல நூறு அர்த்தம் பொதிந்த கேள்வி. இந்த கேள்வியை எதிரே அமர்ந்திருக்கும் இளையவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். சம்பந்தப்படாத நானே பிரமித்து ஆடி போனேன். மார்ஷின் நிலையை சொல்லவும் வேண்டுமோ? தோய்வகன்று இறுக்கமாய் நெட்டை கொத்தலாய் அமர்ந்தார் மார்ஷ். இக்கேள்வியால் போதை கூட கொஞ்சம் தெளிந்திருந்தது. அவர் முகத்தில் ஓர் அந்நிய உணர்வு வந்து அமர்ந்து கொண்டது. என்ன காரணத்துக்காக அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியணும்? நாம் பேசிக்கொண்டிருந்த விஷயத்தில் உங்கள் கேள்விக்கான பதில் செய்ய போவதுதான் என்ன? தெரிந்து கொள்வதில் சிறு ஆர்வம் தட்டியது, அவ்வளவுதான் என்று அலுங்காமல் பேசினான் பாயிரோ. மீதி எல்லாவற்றையும் நீங்க மிக விமரிசையாய் விளக்கிவிட்டபடியால் மேலும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விட்டது. ரொனால்டு மார்ஷ் நம்பிக்கையற்று பார்வையை பாயிரோவின் மீது பதித்தெடுத்தார்.
பேசிவிட்டு இனிமையான சாயலோடு அமர்ந்திருந்த பாய்ரோவின் கலக்கமற்ற முகபாவம் கூட மார்ஷை எரிச்சல் கொள்ளதான் செய்தது. ஏதோ சந்தேகத்துடன் தான் தன்னை இப்படி கேட்டுவிட்டார் என மார்ஷ் எண்ணிக்கொள்வது விளங்கிற்று. கார்லோட்டா ஆடம்ஸ் கிட்டத்தட்ட 1 வருடமா தெரியும், அல்லது 15 மாதங்களா இருக்கலாம். அவருடைய முதல் காட்சினை இங்கு நடத்திய போது அதனை பார்க்க சென்றிருந்தேன். பழக்கம் ஏற்பட்டது. பல 100 பேர் கூடியிருந்த அரங்கில் உங்கள் இருவருக்கும் மட்டும் பழக்கம் ஏற்பட்டு விட்டதா? முன்மொழிந்தது யார்? நினைவில்லை. அவரை உங்களுக்கு அதிகமாக தெரியுமா? விளங்கவில்லை. அதாவது நெருக்கமாய் தெரியுமான்னு தெரிஞ்சிக்க பிரியப்படுறேன். ஆமாம், இருந்தாலும் நினைத்து கொண்டே இருக்கும்படி பழகிக்கொண்டே இருக்கும்படியும் தூண்டும் பெண் வகையல்ல அவர். யாரோடும் அதிகம் பேசாத கலகலப்பற்ற பெண் இருக்கலாம். ஆனால் நீங்க அவரை விரும்பினீர்கள் இல்லையா? ரொனால்டு மார்ஷ் தீவிரமாய் போகும் பாய்ரோவின் முறைத்து பார்த்தார். நீங்க எதுக்காக அந்த பெண் பற்றி தொடர்ச்சியா இத்தனை ஈடுபாடான கேள்விகளை முக்கியப்படுத்தி கேட்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அன்று ஆடம்ஸுடன் நானும் இணைந்து வந்திருந்த காரணத்தாலா? ஆமாம் திரு பாய்ரோ, நான் கார்லோட்டா ஆடம்ஸை மிகவும் விரும்புகிறேன். அவர் கருணை குணம் என்னை கவர்ந்து விட்டது. மற்றவரின் அவதியை கவனமாக கேட்டு ஆறுதல் தந்து அவனையும் ஒரு மனிதனாக பார்க்கிறார் அவர். அது என்னை பாதித்து விட்டது. பாய்ரோ ஆடம்ஸ் பற்றி மார்ஷ் வர்ணித்ததை ஏற்றுக்கொண்டு தலையசைத்தான். ஆனால் இப்போ ஒரு விஷயம் சொல்ல வேண்டியுள்ளது. அதை கேட்டால் மனம் உடைந்து வருந்துவீங்க. மனம் உடைந்து? வருத்தமா? எது குறித்து? ஆடம்ஸ் இறந்து விட்டார், அது குறித்து. என்ன? ரொனால்டு மார்ஷ் தாளாத அதிர்ச்சியில் தூக்கி வீசப்பட்டார். கார்லோட்டா இறந்துட்டாளா? கேட்ட செய்தியால் மூர்ச்சியாகி போனவராய் ஆனார். பொய்! என்னை வம்பு கிழித்து பார்க்காதீங்க திருமிகு பாய்ரோ. கடைசியாய் அவளை பார்த்தபோது மிக சந்தோஷமாயிருந்தாளே, அது எப்பொழுது? விருட்டென்று துரிதமாய் அறிய துடித்தான் பாய்ரோ. நேற்றைய முன்தினம்னு நினைக்கிறேன். எந்த சந்தோஷமும் அவரின் முடிவிலிருந்து அவரை மாற்றவில்லை. இறந்தே விட்டார். நிச்சயமாக எதிர்பாராது திடீரென நிகழ்ந்துவிட்ட துயரமாய்தான் இது இருக்கணும். எப்படி நிகழ்ந்தது? சாலை விபத்தா? பாய்ரோ சற்றே துயரமாய் மேற்கூரையை பார்த்தான். கிடையாது என்றான். வெரோனால் என்னும் போதை மருந்தினை அளவுக்கு அதிகமாய் உட்கொண்டதால் மரணித்து விட்டார். ஓ, அப்படியா? பரிதாப முடிவு. பயங்கரமாய் அச்சுறுத்தும் முடிவு. என் இனியவளே, போனவர் திரும்புவது கிடையாது. மிக வருந்துகிறேன். அதீத சந்தோஷமாய்தானே வாழ்ந்து வந்தார். எந்த சிக்கலும் மற்ற அமைதியான வாழ்க்கை. தான் மிக நேசிக்கும் தன் சகோதரியை கையோடு கூட்டிட்டு வந்து தன்னுடனே தங்க வைத்து கொண்டு இப்படி பல திட்டங்களை சுமந்திருந்தாளே, எல்லாம் போயின. ச, எதற்கும் நான் இத்தனை வருந்தியவன் இல்லை. ஆமாம் என மார்ஷின் கருத்தை ஆமோதித்த பாய்ரோ சொன்னான். இளமையில் மரணிப்பதை போன்ற கொடுமை மனித படைப்பில் வேறில்லை. மரணம் என்பதே அறியாது பல சாதித்து வாழ வேண்டும் என துடித்தெழும் பருவம். வாழ்க்கை பாதையில் அத்தனை கதவுகளும் திறந்திருக்க அவை அனைத்தையும் அனுபவிக்க தெம்பும் உறுதியும் நிறைந்த பருவம். அவற்றை அனுபவிக்காமல் உயிர் விடுவது. ரொனால்டு மார்ஷ் பேசிக்கொண்டிருந்ததை பாதியிலேயே விட்டுவிட்டு பாய்ரோவை அர்த்தபுஷ்டியோடு பார்த்தார். நீங்க பொதுவா சொல்கிறீர்களா, அல்லது எதையாவது உணர்த்த இப்படி பேசுனீங்களான்னு எனக்கு சரியா விளங்கல திருமிகு பாய்ரோ. புரியல? கேட்டவாறே எழுந்த பாய்ரோ கைகளை நீட்டி விடைபெற குலுக்க தயாரானான். அப்பொழுது என் எண்ணங்களை முன்வைத்தேன். சற்றே பலமாய் கடுமையாய் வாழ வேண்டும் என்னும் உரிமையிலிருந்து மனிதனின் குரோத புத்தியால் குரூரமாய் ஒரு இளைய ஜீவன் பறிக்கப்படுவதை நான் மன்னிக்கவே மாட்டேன். சீமான் மார்ஷ் என்றான்.
இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல தினமாக அமையட்டும். சந்திப்போம். ஓ ஓ நன்றி. சரிந்து விழுந்து விட்டார் போன்ற உணர்வோடு விடை கொடுத்தார் சீமான். அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியேறியதும் அப்படியே கரோலுடன் முட்டி மோதிக்கொண்டேன் என்றே சொல்ல வேண்டும். உள்ளே வர சரியாக அவரும் அறைவாயிலில் வந்திருந்தார். திருமிகு பாய்ரோ, நீங்க இன்னும் கிளம்பவில்லைன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு நேரம் இருந்தா சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். அவசரம். என் அலுவலக அறை வரை வர ஆட்சேபிக்க மாட்டீங்கன்னு எண்ணுகிறேன். காரியதர்சியின் அறைக்குள் நுழைந்ததும் நான் சொல்ல உள்ளவை அந்த சிறு பெண் குறித்தவை என்றபடி கதவை முழுவதுமாக மூடினார். சொல்லுங்க மிஸ். சொல்ல மறுப்பவரும் சொல்லி இருப்பார்கள். அப்படி தேன் கலந்து கேட்டான் பாய்ரோ. இன்று மதியம் உங்களுடன் பேசிக்கொண்டிருந்த போது அர்த்தமற்று அபத்தமாய் நிறைய பேசினாள் கெரால்டு. அவை அர்த்தமற்றவையே, அபத்தங்கள். ஆம், அவை அபத்தங்களே திருமிகு பாய்ரோ. நினைவுகளை அடைக்காத்து ஆழ்ந்து யோசித்து கொண்டிருக்க அவ கடந்த கால அர்த்தமற்ற அபத்தங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கா. எனக்கும் அது புரியுது. அதிகபட்ச அழுத்தத்தில்தான் மிஸ் கெரால்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மன அழுத்தம். பரிதாப குழந்தை. வெளிப்படையாகவே சொல்றேன் திரு பாய்ரோ, அவளுக்கு சந்தோஷமான வாழ்க்கை வாய்க்கவில்லை. அவளுக்கு ராஜ வாழ்க்கை அமைந்துள்ளது என யாரேனும் மேலோட்டமாக பார்த்துவிட்டு வர்ணித்தால் அது சகலமும் பொய். சீமான் எட்ஜ்வேர் ஓர் அசாதாரணமான விசித்திர மனிதன். சிறு குழந்தைகளின் பிள்ளை பிரயத்தில் அவற்றை வளர்க்கும்போது எத்தனை அமைதியும் சந்தோஷமும் கலந்த சூழ்நிலையை உண்டு பண்ணி தர வேண்டுமோ என்ற இங்கிதமே அறிந்திராத படைப்பு. கெரால்டை அவர் மிரட்டி வைத்திருக்கிறார். அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என ஏற்றுக்கொண்டு தலையசைத்தான் பாய்ரோ. அப்படித்தான் ஏதாவது செய்திருப்பார் என நானும் ஸ்திரமாய் நம்பியிருந்தேன். பயமுறுத்தி அச்சுறுத்தி கடிந்து பேசிதான் வைத்திருந்தார். அவர் அவர் எப்படி போட்டு விளக்குவது என தெரியவில்லை. அவர் அவர் இப்படி சொல்லலாம். அவரை பார்த்து யாராவது பயந்து ஒடுங்கினால் அதை கண்டு மட்டும் மனநிறைவு காணும் வகை அவர். அப்படிப்பட்டவராய்தான் இருக்க வேண்டும். மேதாவி. எத்தனை புத்தகங்கள் படித்திருக்கிறார் தெரியுமா? பிரமித்திருக்கிறேன். மதிநுட்பமும் சமயோஜித புத்திசாலித்தனமும் பெற்ற மனிதரும் கூட. ஆனா சில வழிகளில் அப்படிப்பட்ட அனுபவத்தை நான் எதிர்கொள்ளாமலேயே இருந்திருந்தாலும் அவர் குணம் குரூரம் மிகுந்துதான் இருந்தது. அவருடைய பெண்டாட்டி சீமானை விட்டுட்டு ஓடிவிட்டதில் எனக்கு துளியும் ஆச்சரியம் கிடையாது. ஜானியையே சொல்கிறேன். ஜானியை பற்றி எக்கருத்தும் எனக்கில்லை. ஆகையால் ஜானியையே நான் தூக்கி வைத்து பேசுவதாய் எடுத்துக்கொள்ளாதீங்க. சீமான் எட்ஜ்வேரிடம் ஒப்பிடும்போது அவர் ஓடிச் சென்றதில் வியப்பில்லைன்னு சொல்ல வரேன். ஆனா சீமான் எட்ஜ்வேரை மனது கொண்டதால் அவர் தகுதிக்கு கிடைத்திருக்க வேண்டியதையும் தாண்டி பல அனுகூலங்களை அடைய பெற்றார் என்பது நிஜம். ஜானியைப் போல கெரால்டால் ஓடிப்போக முடியல. கலங்கிய கண்களுடன் அவளே சொன்னது போல மகள் என பந்தப்பட்டு விட்டாள். அதுதான் காரணம். பல நாட்கள் தனக்கென ஒரு மகள் இருக்கிறாள், அவளின் நல்வாழ்வு இருக்கிறது என்பதையெல்லாம் மறந்து விடுவார் சீமான். பிறகு திடுமென ஒரு நாள் அவருக்கு மகள் குறித்து ஞாபகம் வரும். அப்போது சந்திக்கும் போது கூட அருவெருப்பாய் குரோதமாய் தான் போய் பார்த்து வருவார். சில சமயங்களில் நான் நினைப்பதுண்டு, இப்படி நான் சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் சொல்லுங்க மிஸ் கரோல், என்ன நினைப்பீங்க? இப்படி தன் பெண்ணை கொடுமைப்படுத்துவதன் வாயிலாக தன் முதல் மனைவி மீதான பழி தாகத்தை தணித்து கொள்கிறாரோ என்று கூட நான் நினைப்பேன். மிக இனிமையான மனித குணங்களெல்லாம் ஒன்றாய் கொண்டிருந்த அற்புதமான பெண்மணி அவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த குணவதியை அடித்து துரத்திருக்கிறார். இதையெல்லாம் உங்களிடம் நான் சொல்லி இருக்க தேவையில்லைதான். ஆனா கெரால்டின் பைத்தியக்காரத்தனமான காட்டுக்கத்தலுக்கான காரணத்தை தான் விளக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் வேறு வழியின்றி போனது. அவள் சொன்னாலே தன் தந்தையை வெறுத்ததாய், அவரின் மரணம்
சரிதான் என்றெல்லாம் அவளை பற்றி முழுவதும் அறியாத உங்களைப் போன்ற புது மனிதர்களுக்கு கெரால்டு ஒரு விந்தையாய் போய்விடக்கூடாது பாருங்கள். அதற்காகத்தான் சொன்னேன். மிக்க நன்றி மேடம். என்னை பொறுத்தவரை சீமான் எட்ஜ்வர் திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்திருந்தால் அதுவே அவர் பெண்குலத்துக்கு செய்திட்ட பெரும் தொண்டாயிருந்திருக்கும். பாய்ரோ குறிப்பிட்டதை அனுபவித்து ஏற்றுக்கொண்டார் காரியதரிசி கரோல். மிஸ் கரோல், தனது 3வது திருமணம் குறித்து அவர் சிந்திக்கவே இல்லையா? அதெப்படி முடியும்? அவரின் மனைவிதான் கல்லுக்குண்டு போல உயிருடன் இருக்கிறாரே. ஜானே வேண்டும் விடுதலையை அவருக்கு கொடுத்து விடுவதன் மூலம் சீமானுக்கு வழி கிடைத்து விடும் இல்லையா? உள்ளபடி பார்த்தார், அவருக்கிருந்த 2 பெண்டாட்டிமார்களும் அவருக்கு வேண்டிய அளவு கஷ்டங்களை நேர்ந்துள்ளதாகவே எனக்கு தோணுது. அதனால் 3வது திருமணத்திற்கான சிந்தனையே அவருக்குள் எழுந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி ஒருவரும் உங்களுக்கு தட்டுப்பட்டதே இல்லையா? கொஞ்சம் சிந்திங்க மிஸ் கரோல். யாருமில்லை? கரோலின் முன்கோபம் எழுந்தது. ஓஃப், இதே கேள்வியை பிடித்துக்கொண்டு எவ்வளவு நேரம்தான் சுரண்டி தள்ளுவீர்களோ? அதுதான் யாரும் இல்லை என சொல்கிறேனா இல்லையா?